அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் நூல் மதிப்புரை நேரம். நூல் மதிப்புரை தருவதற்காக பொன்மனச் செல்வன் டாக்டர் கார்மிகிலோன் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் கரு நாகராஜன் அவர்கள் எழுதிய ராமானுச மாமுனிவர் காவியம் என்ற காவிய நூலை அவர்கள் ஆய்வுரை செய்து தங்களுக்கு சுவைக்கும்படி வழங்க இருக்கின்றார்கள். நூலாசிரியரும் ஆய்வுரை செய்யும் டாக்டர் கார்மிகிலோன் அவர்களும் உங்கள் முன் அமர்ந்திருக்கின்றார்கள். கார்மிகிலோன் அவர்களே, உங்கள் மதிப்புரையை தொடருங்கள். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மதிப்புரை செய்வது சுருக்கமாக இருக்கும் பொதுவாக. ஆனால் இந்த காவியம், ராமானுச மாமுனிவர் காவியம், இந்த காவியத்தை பற்றி நான் மதிப்புரை செய்வதா அல்லது விரிவுரை செய்வதா என்று வியந்து நிற்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு வரியும் அற்புதமான கருத்துக்களை தாங்கி நிற்கும் முத்தாரமாக இருக்கிறது. இதன் ஆசிரியர் பேராசிரியர் முனைவர் கரு நாகராஜன் ஐயா அவர்கள் கல்லூரியிலே பேராசிரியராக பல ஆண்டுகள் பணிபுரிந்து அதன் பிறகு இன்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயத்தின் தலைவராக இருக்கின்றார்கள். உலக நாடுகள் முழுவதும் பறந்து தமிழ் பணி ஆற்றுகின்ற தமிழ் தேனி ஐயா அவர்கள் இந்த அற்புதமான நூலை நான் மதிப்புரை செய்வதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ராமானுஜர் வைணவத்தின் தலைவர், அவதார புருஷர். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அத்தகைய மாமனிதரின் திரு அவதாரம் முதல் திருநாடு ஏகிய வரை அற்புதமாக அருந்தமிழ் நடையிலே மாபெரும் காவியத்தை படைத்திருக்கின்றார்கள். ஒரு நூலின் சிறப்பு எப்படி அமையும் என்றால், நூலில் உள்ள கருத்துகள் அது செய்யுள் வடிவில் இருந்தால் அந்த பாக்களில் ஓசை நயம், பொருள் நயம், எதுகை, மோனை என்று அனைத்துமே அப்படியே துள்ளி வர வேண்டும். அப்படி இருந்தால் அந்த கவிதை நூல், காவியம் மாபெரும் சிறப்பை பெறும். இந்த நூலிலே எத்தனை எத்தனை அற்புத கருத்துக்களை கோர்த்து தந்திருக்கின்றார்கள். முதலில் இதுதான் அன்பு நண்பர்களே, இங்கே பாருங்கள், ராமானுச மாமுனிவர் காவியம். இந்த காவியம் எப்படி சொல்வது? முதலில் ராமானுசரை பற்றி சொல்கின்றார், அவருடைய பெருமைகளை பற்றி. ஜீரவர் திருநாமம் தினந்தோறும் உச்சரித்தால் தூய உயர் சிந்தனைகள் தோன்றி வரும் இதயத்தில். நேயரவர் திருவடிவை நெஞ்சத்தில் பதிய வைத்தால் மாயனவன் கருணையினை மாறாமல் பெற்றிடலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகின்றார். இன்னொன்று பாருங்கள், உரியவரே உடைமையென ஆகிவிட்ட காரணத்தால் திருவரங்கநாதரவர் உடையவரே என்றிட்டார். பெருமை மிகு சரஸ்வதியின் பேராற்றல் தனை கண்டு உரிமையுடன் பாஷ்யக்காரா என்றே அழைத்திட்டார். இப்படி ராமானுஜருடைய அவருடைய என்ன சொல்வது, அவர் அடைந்த அந்த பட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வந்தன, இறைவனாலேயே அருளப்பட்டன என்று மிக அழகாக நிறுவியுள்ளார். காலத்தின் அருமை கருதி வெகு சிலவற்றை மட்டும் ஒரு அற்புதமான மாங்கனியினை சுவைக்க வேண்டியிருந்தால் நேரமாகும். ஒரு பகுதியை சுவைத்துவிட்டு அதன் பெருமையினை சிறிதளவே உரைக்கின்றேன். இந்த காவியத்தை நீங்கள் படித்து பார்த்தால்தான் அதன் சுவையை அனுபவித்து ரசிக்க முடியும். இதனை வானதி பதிப்பகம், சென்னையில் உள்ள வானதி பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஃபோன் நம்பர்
பார்க்கிறேன். இருங்கள், குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அவருடைய போன் நம்பர் இங்க இருக்கிறது, புத்தகத்தில் இருக்கிறது. நம் ஆசிரியரை பாருங்கள். பக்தர்களின் பெருமையை பற்றி, இந்து மதத்தின் பெருமையை பற்றி சொல்கின்றார் பாருங்கள். ஆதி மதம் இந்து மதம், அற உணர்வை உணர்த்தி வைத்த நீதி மதம், நெஞ்சத்தில் ஒளியூட்டும் உண்மைகளை போதித்த சான்றோரின் புனித மதம், பிற மதத்தார் வாதிட்ட வழக்குகளை வென்ற மதம், நின்ற மதம். இதை விட இந்து மதத்தின் சிறப்பை எவராலும் சொல்ல முடியாது அல்லவா? இன்னொன்று பாருங்கள். ஆழ்வார்கள் நாயன்மார் அருட்பாதம் பட்டதனால் பாழ்பட்ட நிலம் கூட பசுஞ்சோலை ஆனதுவே. பக்தர்களின் பெருமையை எவ்வளவு அழகாக சொல்கின்றார் பாருங்கள். சமத்துவ படலம் ஒவ்வொரு படலமாக இருக்கிறது. நான் முக்கிய பாடல்களை மட்டும், அதன் சிறப்பினை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். விரும்புகின்ற அடியாரின் உள்ளமெல்லாம் கோயில் என இருக்கின்ற இறைவனையே தொழுவதிலும் வேற்றுமையா? ஒரு பிள்ளை கோயிலுக்குள், மறுபிள்ளை வீதியிலே, இருவேறு நிலைமை இதை ஏற்கின்ற தெய்வம் உண்டா? எத்தகைய ஆணித்தரமான கேள்வி! உயர்ந்த குலத்தவர் என்று ஒருவர் கோயில் உள்ளே இருப்பதும், தாழ்ந்த குலத்தவர் என்று மதிலுக்கு வெளியே நிற்பதும் என்ன கொடுமை! இது மனிதன் செய்த கொடுமை. இறைவன் ஏற்பானா என்று நூலாசிரியர் கேட்கின்ற கேள்வி சரியான சாட்டையடி கேள்வி அல்லவா? நண்பர்களே, இந்த புத்தகத்தின் பெருமையை சொல்வதற்காக வெகு முக்கியமானவற்றை மட்டும் குறித்து கொண்டு வந்துள்ளேன். இங்கு பாருங்கள். தெருமண்ணும் பக்தர்களின் திருவடிகள் தினந்தோறும் தீண்டுகின்ற காரணத்தால் திருமண்ணாய் மாறி வரும் திருக்கட்சி வரதரது என்று சொல்லிக் கொண்டு போகின்றார். அதாவது பக்தர்களின் பாதத்தூளி பட்டதனால் அந்த மண்ணே திருமண்ணாகிவிட்டதாம். என்ன ஒரு சரியான சொல்லாடல் பாருங்கள். இங்கு பாருங்கள். முகமதனை பார்ப்பதற்கும் முடியாமல் பகை உணர்வு முதிர்ந்தவரை அங்கு கண்டேன். அகம் நிறைந்த பேரன்பால் அரியார்க்கும் உதவுகின்ற அடியவரை இங்கு கண்டேன். சிலர் சொல்கின்றார்கள், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், உள்ளே வரக்கூடாது என்று. எம்பெருமானார் சொல்கின்றார், தாழ்த்தப்பட்டவர்கள் வெளியில் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? இறைவனே ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்களை இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் என்று கேட்கின்றார். அவருடைய இந்த முழு காவியத்தை படிக்கும்போது ராமானுஜர் எத்தகைய ஒரு புரட்சியாளர் என்று அறிய வரும். அந்த மா மனிதரை பற்றி இன்னொரு மா மனிதர் அற்புதமாக அருந்தமிழில் காவியம் படைத்திருக்கின்றார் என்றால் அந்த சுவையை, புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போதுதான் உணர்ந்து மகிழ முடியும். மீண்டும் சிலவற்றை சொல்கின்றேன் பாருங்கள். ஓங்கு புகழ் வைணவத்தின் உயர்வறிய மாட்டார், பாங்குடனே பழகுகின்ற பண்பாடு மற்றார், தீங்குடைய மனத்தவரை ஆசானாய் ஏற்க இயங்குவதேன் அதிலுள்ள ரகசியமும் யாதோ. இவர் குருநாதராக யாதவ பிரகாசர். உங்களுக்கு அந்த முழு விவரமும் தெரியும். யாதவ பிரகாசரை குருநாதராக ஏற்கின்றார். அதன் பிறகு அவர் இவர் மேல் பொறாமை கொள்கின்றார். இவரை தீர்த்து கட்டக்கூட முயல்கின்றார். அந்த யாதவ பிரகாசரை குருநாதராக ஏற்பதற்காக இவர் ஆரம்பத்தில் முயலும் போது கேட்கின்றார்கள், அடுத்து கடல் தேடி நதிகளெல்லாம் கலப்பதற்கு ஓடும் தடைப்பட்ட நதி தேடும் சாகரத்தை கண்டேன். குடம் நிறைந்த பாலை போல் அவர் அறிவு, நெஞ்சோ விடமென்று அவர் இயல்பை விவரித்தார் நம்பி. அவரை பற்றி எப்படி துல்லியமாக எடை போட்டு சொல்லி உள்ளார் பாருங்கள். அவர் பேரறிஞராக இருக்கலாம், ஆனாலும் பெருமனத்தார் இல்லையே என்று ராமானுஜரை எச்சரிக்கின்றார். இந்த பாடல்களின் சிறப்பை பாருங்கள். சொல்லுவதை கூட முகத்தில் அடித்தார் போல் சொல்லாமல் சொல்ல வேண்டும்.
அதனையும் இலக்கிய ரசனையோடு சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளபடி உரைக்க வேண்டும், அதனையும் சுவைப்பட உரைக்க வேண்டும். அதுதான் ஒரு மாபெரும் கவிஞனுக்கு கைவந்த கலையாகும். இந்த நூலாசிரியர் ஒரு மாபெரும் கவிஞர் தானே, படித்து சிலிர்ப்பீர்கள். அமுதாம் என அகமகிழ்ந்து பாராட்டி உண்ணும் சமயத்தில் சாப்பிட்ட இலை எடுப்பீர் என்றால் அமர்ந்த இட தீட்டுதனை அடியோடு போக்க அமைந்த நல்ல சாணத்தால் மெழுகிடு வீரென்றார். பாஷ்யக்காரர் அழைத்து வருகின்றார். அவரை சாப்பிட வேண்டும் என்று இல்லத்தார் அவர் தீண்டத்தகாதவராயிற்றே, எப்படி நான் சமைத்து போடுவது? அவரின் குருநாதர் சமைத்திடு என்று ஆணையிடுகிறார். சமைக்கின்றார், உணவு பரிமாறுகின்றார். அவர் சாப்பிட்ட எச்சிலை அவரே எடுக்க வேண்டும் என்கின்றார். அத்துடன் நிற்காமல் அந்த இடத்தை, தீட்டாகிவிட்ட இடத்தை சாணத்தை கொண்டு மொழுகுங்கள் என்று அந்த அம்மையார் சொல்கின்றார். அந்த கடுமையான வார்த்தைகளை, சாதி வெறியின் ஆணவத்தை நரும் தமிழில் எப்படி சொல்கின்றார் பாருங்கள். ஆச்சாரம் துவேஷமெனும் ஆபாச சொற்கள் பேச்சாலே உன்னை விட்டு நீங்கிடுமே, தெய்வம் ஆச்சாரிய மனத்தாளை மனைவி என கூற கூச்சத்தால் நடுநடுங்கும் என்றுரைத்தார் மைந்தர். மனைவி இப்படி சொன்னதை கேட்டு ராமானுசர் பதறுகிறார். என்ன கொடுமை! ஒரு மனிதரை நான் குருவாக நினைக்கின்றவரை, இல்லந்தேடி வாருங்கள் என்று நான் அழைத்தவரை அமுது படைத்து விட்டு இப்படி நரகல் நடையில் சொல்லிவிட்டாயே என்று உள்ளம் குமுறுகிறார். அந்த உள்ள குமரலை எவ்வளவு அழகாக சொல்கின்றார் பாருங்கள் நூலாசிரியர். இன்னொன்று பாருங்கள், ராமானுஜரை பக்தர்களும் சிஷ்யர்களும் பலவாறு போற்றி துதிக்கின்றார்கள். அப்போது அவர் சொல்கின்றார், புகழும் ஒருவித போதை போன்றதே, தகவுடையோரையும் தவறச் செய்திடும். அகத்தில் நினைத்ததை ஆற்றினேன், எவ்வித தகுதியும் அற்ற நான் சராசரி மானிடன். என்ன அழகாக சொல்கின்றார் பாருங்கள். அந்த தன்னடக்கம் குருவர்களுக்கு முதல் தேவை வினயம் என்று சொல்வார்கள். அது சீடனுக்கு அந்த குருவே அடக்கத்தின் அடையாளமாக இருந்தால்தான் அங்கே ஞானத்தின் பிறப்பிடத்தை காண முடியும். அந்த ஞான சூரியன் ராமானுசர் சொல்கின்றார், புகழ் ஒரு போதை, ஒரேடியாக புகழ வேண்டாம் என்று. நூலாசிரியரின் சிந்தனையை பாருங்கள். தன்னுடைய கருத்துக்களை எவ்வளவு அழகாக ராமானுசர் வாயிலாக சொல்கின்றார். இது நூலாசிரியர் கருத்து மட்டுமா? அந்த ஞானாசிரியரும் கருத்தும் தானே. திருக்கோட்டியூர் நம்பியவர்கள் உங்களுக்கு தெரியும். அவருக்கு அஷ்டாட்சர மந்திர அந்த நாராயண மந்திரத்தை, திருநாமத்தை சொல்வதற்காக படாத பாடுபடுத்துகிறார். நாளை வா, நாளை வா, நாளை வா என்று சொல்கின்றார். பல தடவை சென்ற பிறகு அதன் பிறகே அவருக்கு அந்த ஞான உபதேசத்தை செய்கின்றார். எப்படி செய்கின்றார்? அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நாராயணனே வந்து செய் என்று கட்டளை இடுகின்றான். எப்படி? கீதையை போல் இனிப்பவனே எதிராசன், அவன் தனக்கு கீர்த்தி மிக்க வேதத்தை உரைப்பதற்கு மறுத்தனையா? சோதிக்க வேண்டும் என்று போதித்தல் தவிர்த்தனையா? நெருப்பை நீ சோதிக்கும் புத்திசாலி, மாதவன் நான் கூறுகின்றேன் மறுக்காதே என்றவரும் மறைந்து போனார். அந்த மாதவனை ராமானுசருக்கு உரைத்திடு என்று கட்டளையிட்ட பிறகுதான் அந்த மனிதர் இவருக்கு அந்த நாராயண நாமத்தின் பெருமையினை சொல்கின்றார். அது எப்படி உரைக்கப்பட்டது என்பதனை வெகு அழகாக பதிவு செய்துள்ளார் பாருங்கள். பாங்குற, அதுதான் ஆசிரியரின் கவித்திறம். பெரும் படிப்பு படித்து இந்த காவியத்தை படைப்பதற்காக அவர்கள் சேகரித்த தகவல்களின் குவியல். திருமலை படலம், பெரும் படலம் இது. அங்கே வருகிறார். ராமானுஜரை எதிர்கொண்டு அழைக்க
திருமலை நம்பி அவர்கள் வருகின்றார்கள். அவர் பெரியவர் வயதில். ராமானுசர் பதறி போய் கேட்கின்றார். அந்த சொல் நயத்தை பாருங்கள். செம்மலினை கண்டவுடன் ஜீயருமை ஓடி அம்மானார் அடி விழுந்து அடியனை வரவேற்க எம்பெருமான் வந்தது ஏன், இளையவர்கள் யாரும் நம்மிடத்தில் இல்லையோ என கேட்டார். தாழ்ந்து தாழ்ந்து அந்த பொருளை பாருங்கள். அவர் வயதில் பெரியவர். இவர் தாழ்ந்து கேட்கின்றார், இளையவர்கள் சிறியவர்கள் யாரும் இல்லையா என்று. அதற்கு அந்த பெரியவர், அதனால்தான் அவர் பெரியவர். எவ்வளவு அழகாக பதில் சொல்கின்றார் பாருங்கள். இருப்பார்கள் சிறியவர்கள் யாரேனும் என்று தெருவெங்கும் தேடியுமே யான் காணவில்லை. உருப்படியாய் சிறுவன் யான் ஒருவன் தான் என்றார். பெரியவரின் பெருமை எண்ணி வியந்திட்டார் ஜீயர். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று சொல்வார் அல்லவா வள்ளுவர். எத்தகைய அழகான சிந்தனை ஓட்டம். இங்கு பாருங்கள், அந்த ராமானுசர் சுல்தானிடம் விக்கிரகம் இருக்கிறது. சுல்தானின் மகள் வைத்துக் கொண்டிருக்கின்றாள். அதனை பெற்று வர வேண்டும். சுல்தான் மாளிகைக்கு சென்று விட்டார். மன்னவரை வேண்டுகிறார். சிற்பம், உங்கள் பெண்ணிடத்து இருக்கின்ற சிற்பம், நாங்கள் வணங்குகின்ற தெய்வம், இது வேண்டும் என்கின்றார். அந்த சுல்தான் பெருமனதுக்காரர் மறுக்கவில்லை. அவர் சொல்கின்றார், ராமானுஜன் முகத்தை பார்த்து, அவர் சொன்ன உரையை கேட்டு, அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து இவர் மகான் என்று உணர்ந்து விட்டார். அவர் சொல்கின்றார், ஏதேனும் அதிசயங்கள் நிகழட்டும், சிலையை தருகிறேன். சுல்தானின் கண்ணியமான பதிலை பாருங்கள். என் மகள் அறைக்கு நானே இதுவரை சென்றதில்லை, இன்றவள் இங்கே இல்லை, இதுவும் ஓர் விதத்தில் நன்மை. பொன்மகள் தங்கும் மாட பூட்டினை திறங்கள் என்றார். இன்னமுதான சிற்பம் இருந்திடில் காட்டும் என்றார். சொல்றார். சுல்தான் கதவை திறக்கிறாரு. பஞ்சனை ஓரம் அந்த பகவானின் சிற்பம் கண்டு நெஞ்சினில் பக்தி தோன்ற நிமிழனை தொழுதார் ஜீயர். உள்ளம் உருகி வணங்குகிறார். அஞ்சிட வேண்டாம், ஏதும் அற்புதம் நிகழுமாயின் கொஞ்சிடும் 7 சிற்பத்தை கொடுக்கலாம் என்றார் சுல்தான். பயப்பட வேண்டாம், சிற்பத்தை தருகிறேன், சில அதிசயம் நிகழட்டும், அதன் பிறகு என்று. கண்ணனை யசோதை அன்று கனிவுடன் அழைத்து நின்ற வண்ணமே ஜீயர் என்பால் வருகவென உருகி நின்றார். கண்டவர் வியக்க அந்த கவின் சிலை மெதுவாய் ஊர்ந்து தொண்டரை நெருங்கி நிற்க சுல்தானும் வியப்பில் ஆழ்ந்தார். ராமானுஜரின் பக்தியை சொல்வதா, சுல்தானின் பெருமையை சொல்வதா? இவர் பாட பாட அந்த சிலை அப்படியே தவழ்ந்து ராமானுஜரிடம் வந்து நிற்கிறது. இப்படி அதிசயங்கள் நிகழ்த்தியவர், அற்புதங்கள் படைத்தவர், வைணவத்தை தழைக்கச் செய்தவர், 120 ஆண்டுகள் வாழ்ந்து விண்ணகம் செல்கின்றார். அவருக்கு முன்பாக அவருடைய சீடர் கூறத்தாழ்வார் சென்று விட்டார். அப்போது அவரிடம் சொல்கிறார், எங்கு சென்றாலும் நாம் இருவரும் ஒன்றாகத்தானே செல்வோம். கூறத்தாழ்வார் அழகாக பதில் சொல்கின்றார், நீங்கள் வானகம் வரும்போது நான் வாசலிலே இருந்து உங்களை வரவேற்க வேண்டாமா? அதற்காகத்தான் நான் முன்னே செல்கிறேன் என்று. எத்தகைய குரு பக்தி, சிஷ்யனிடம் எத்தகைய அன்பு குருவிற்கு! இப்படி இந்த காவியத்தை படிக்க படிக்க உள்ளம் சிலிர்க்கும். அமுத தமிழை எவ்வளவு அழகாக கவிதையாக வடித்து தந்துள்ளார் அந்த பேராசிரியர் டாக்டர் கரு நாகராஜன் ஐயா அவர்கள். அவர்களை வாழ்த்துவோம். இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படியுங்கள், இலக்கிய இன்பம் நுகருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு மதிப்புரையை தந்திருக்கின்றார் பொன்மனச் செல்வன் டாக்டர் கார்மிகலோன் அவர்கள். நூலாசிரியர் பேராசிரியர் கரு நாகராஜன் ஐயா அவர்கள் இந்த மதிப்புரைக்கு தன்னுடைய கருத்தை இங்கே சுருக்கமாக தெரிவிக்கின்றார்கள். அனைவருக்கும் அன்பான
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நான் இப்போது இங்கே வந்திருக்கின்றேன். பொதிகை மின்னலினுடைய வசீகர ஒளி ஒரு பக்கம், கார்முகில் தமிழ் மாறி பொழிகின்ற இனிய சூழல் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட இந்த இனிமையான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. டாக்டர் கார்முகிலோன் அவர்கள் நூலை மதிப்புரை செய்தார் என்பதை விட ஒரு பெரிய திறனாய்வு விரிவுரை செய்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். பொதுவாக சமையலை படைக்கின்ற பொழுது சமையலை படைப்பவர்களுக்கு அந்த உணவினுடைய சிறப்பு அவ்வளவாக அப்போது தெரியாது. அதை உண்பவர்கள் உண்டு ரசித்து மகிழ்ந்து அது எவ்வாறெல்லாம் இருந்தது என்று சொல்கின்ற போதுதான், ஆகா, நாம் சமைத்த அந்த உணவு இவ்வளவு சிறப்பிற்குரியதா, அதை உண்டவர்கள் இவ்வளவு மகிழ்ந்து பாராட்டுகிறார்களே என்று அந்த உணவை படைத்தவருக்கு படைத்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட பாராட்டும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி பன்மடங்காக இருக்கும். அந்த அனுபவத்தை இப்போது நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த நூலை எழுதிய போது நான் அடைந்த மகிழ்ச்சி மன நிறைவை காட்டிலும் மிகுந்த மதிப்பிற்குரிய டாக்டர் கார்முகிலோன் அவர்கள் நூலை முழுமையாக படித்திருக்கின்றார். இது என்ன பெரிய மகிழ்ச்சினா, இந்த திறனாய்வு செய்கிறவங்கெல்லாம் அங்கே ஒரு பாடல் இங்கே ஒரு பாடலாக படிச்சுட்டு அதை மேற்கோள் காமிச்சிட்டு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நூல் திறனாய்வுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை முழுமையாக அந்த நூலை ஊண்டி படித்து எந்த பகுதிகளெல்லாம் தன்னுடைய இதயத்தில் கவர்கின்ற விதத்தில் அமைந்திருந்தது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு இங்கே சொன்னார். இந்து மதத்தினுடைய சிறப்பு, ராமானுஜருடைய சிறப்பு, அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் எவ்வாறு வென்றார் என்ற அந்த நிகழ்ச்சி, பக்தர்களுக்குள்ளே பாகுபாடு இருக்கக்கூடாது, இறைவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகளில் ஒருவன் கோயிலுக்குள் இருக்கிறான், ஒருவன் வீதியில் இருக்கின்றான், இப்படிப்பட்ட இருவேறு நிலையை இறைவன் படைப்பானா? மனிதன் தான் படைக்கிறான், இறைவன் படைக்கலை. அது மனிதன் படைத்ததுதான். இது போன்ற பல செய்திகளை அவர் சொன்னதெல்லாம் திருப்பி சொன்னாக்கா அதே நேரத்தை நான் எடுத்துக்கொண்ட குற்றத்துக்கு ஆளாவேன். அந்த அளவிற்கு அருமையான செய்திகளை இதயம் என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த காவியத்தினுடைய இதயமான பகுதிகளை எல்லாம் தொட்டு ராமானுஜர் காவியம் எந்த விதத்தெல்லாம் சிறந்து விளங்குகின்றது, அதில் படைக்கப்பட்ட பாத்திரங்கள் எவ்வாறு சிறந்து விளங்குகின்றார்கள் என்பதையெல்லாம் மிக அருமையாக திறனாய்வு செய்து அந்த நூலுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் உரையாற்றிய டாக்டர் கார்முகிலோன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஒரே ஒரு கேள்வி. மரபு கவிதையிலே காவியம் படைப்பவர்கள் இன்று ரொம்ப குறைவாக இருக்கின்றார்கள். இப்படி ஒரு காவியத்தை வழங்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி எண்ணம் வந்தது? ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதுக்கு பின்னால் ஒரு செய்தி ஒன்று இருக்குது, அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய மாணவர் பாஸ்கரன் என்று படித்த ஒரு கல்லூரியில், குருநானக் கல்லூரியில் படித்தவர், அவருடைய துணைவியார் நல்ல வைணவ இலக்கியங்களில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். கோயில்களுக்கெல்லாம் போய், தமிழ்நாட்டில் உள்ள வைணவ கோயிலுக்கெல்லாம் போய் அந்த கோயிலை பற்றி இதுவரைக்கும் பாடல் பெறாத பரந்தாமன் ஆலயங்கள், அந்த நூலுக்கு பேர், அந்த நூலை எழுதி அதுக்கு அணிந்துரைன்ட்டு வாங்கினாங்க. நான் அதுக்கு அணிந்துரை கொடுத்துருந்தேன். அந்த நூல் வெளியீட்டு விழா இங்கே சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழாவில் காஞ்சிபுரம் அந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சங்கர நாராயணன் என்ற பேராசிரியர் பேசும்போது கடைசியாக சொன்னார், தமிழும் வடமொழியும் ஒப்ப என்னும் அளவிற்கு இரண்டு மொழியுமே சிறந்த மொழிகள் தான். ஆனால் அண்மை காலத்தில் வடமொழியில் சில காவியங்கள்லாம் தோன்றி இருக்குது, தமிழில் காவியங்கள் தோன்றக்கூடிய நிலை இப்போ இல்லை. புது கவிதைங்கிறேன், ஐக்குங்கிறேன், அப்படிங்கிறேன், அதெல்லாம் காலத்தால் நிச்சயம் சொல்ல முடியாது. ஆனால் காலத்தால் மதித்து போற்றும் அளவிற்கு மரபு கவிதை நூல்கள் தமிழில் இல்லை. இதை படைப்பாளர்கள் நினைத்தால் தமிழுக்கு சிறப்பு. ஆனால் வடமொழியிலே இப்போ அண்மையில் காவியங்கள் தோன்றியிருக்குன்னு சொன்னார். என் நெஞ்சில் அப்போவே நெருக்குன்னு சொல்லிச்சு. ராமானுஜரை பற்றி ஏற்கனவே நான் கல்லூரியில் படித்த காலத்திலேயே அவரை பற்றி ஒரு ஈடுபாடு எனக்கு இருந்தது. ஒரு காவியத்தை நாம் படைத்தே ஆக வேண்டும், அதுவும் ராமானுஜரை பற்றி படைத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் அந்த நிகழ்ச்சியில் அன்றே எனக்கு ஏற்பட்டது. அதுதான் பிறகு இந்த காவியம் படைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்குச்சு. தமிழுக்கு குறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கருதி மிக அற்புதமான ஒரு நூலை மரபு மீறாமல் 240 பக்கங்களில் வானதி பதிப்பகத்தின் மூலமாக தந்திருக்கின்றீர்கள்.
தமிழ் மக்கள் அனைவர் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, இந்த நூலை பெற வானதி பதிப்பகத்தை நீங்கள் அணுகலாம். நூலின் விலை ரூபாய் 225 மட்டுமே. வானதி பதிப்பகத்தினுடைய முகவரி 23 தீன தயாளு தெரு, தியாகராய நகர், சென்னை 17. தொலைபேசி எண் 0424342810. நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவு செய்து ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு மதிப்புரையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராமானுச மாமுனியர் காவியம். நூலாசிரியர் பேராசிரியர் கரு நாகராசன். கிடைக்குமிடம் வானதி பதிப்பகம், 23 தீனதயாளு தெரு, தியாகராய நகர், சென்னை 17. தொலைபேசி எண் 0424342810. மற்றொரு எண் 0424310769. நூலின் விலை ரூபாய் 225 மட்டுமே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.